Let us read the book of Ecclesiastes, chapter 8:8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இந்த இடத்துல ஒரு போர் என்று சொல்லுகிறார். He is telling in this particular place there is a war. என்ன போர் தெரியுமா? அவர் இழுக்க நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்கிறார். What is that war? When he withdraws, when you pulling it up, you cannot say I cannot. படுக்கையில் படுத்துக்கிட்டு அலறுவ, உனக்கு பிடிக்காது, வேணாம்ப, ஆனால் தேவன் போரிட்டு உன்னுடைய ஆவியை புடுங்கிட்டு போயிடுவார். You will scream at your bed that you are not going to give. You may say that no, but God will withdraw it. தேவன் ஆவியை கேட்கிற போது தரமாட்டேன்னு சொல்ல ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. No one has the right to say when God asking for your spirit, I cannot. அவர் புடுங்கக்கூடிய நாள் வந்துச்சுன்னா அது கோபத்தின் உச்சம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. When the particular day of withdrawing is come, that day is the day of agony. அந்த கோபத்தின் உச்சத்துல தேவனுக்கும் உனக்கும் ஒரு போர், உன்னுடைய ஆவி அவர் புடுங்கிப்பார். When the peak of his anger, there is a war, and by that war he will withdraw your spirit. அது வயசாகி படுக்கையில தான் நடக்கணும் இல்ல, நீ நாளைக்கு நடக்கையில கூட நடந்துடலாம். It doesn't mean it will happen when you are grown old. It may happen tomorrow. தேவனுக்கு உன் மீது என்ன கோபம் இருக்குன்னு முதல்ல சிந்திக்க ஆரம்பி. Just start thinking what is the anger which God has upon me. எதன் மூலமா கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கிறியோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சார்னா, அவர் போர் செய்ய ஆரம்பிச்சார்னா உன்னுடைய ஆவி உன்னிடத்தில் இராது. By which did I give anger to God? When he start beating you, nothing will happen. ஏசாயாவுடைய புத்தகம் 42:5 வாசிக்கலாம். Let us read the book of Isaiah chapter 42:5. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவர்களுமான யாவாகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீங்க நாளைக்கு நடமாடணும்னா உங்களுக்கு ஆவி தேவை. For you walk for tomorrow, you should have the spirit. நீங்க சுவாசிக்கணும்னா அதை தேவன் தான் அனுமதிக்கணும். God should permit if you want to breathe. கோபம் அதிகரிக்கிற போது இந்த ரெண்டுமே இல்லாம போயிடும். When the anger is overcoming, these two will vanish. எபிரியர் 12:9 வாசிக்கலாம். Let us read the book of Hebrews chapter 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சுற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா, Hallelujah. நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனுக்கே இவ்வளவு அஞ்சு நடக்கிறீங்கன்னா ஆவியின் பிதாக்களா இருக்கிற அவருக்கு நீங்க எவ்வளவு பயப்படணும்னு கேக்குது வேதம். You are worrying about, you are fearing about the father of your fleshly body, but it should be as much as you should worry and you should obey to the father of spirits. இங்க இருக்கக்கூடிய தகப்பன்மார்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இது என் பிள்ளையான்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. If the fathers who are all over here, if they knew about their children, they would start thinking whether you are my children. இங்க இருக்க எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் எல்லாத்தையும் அப்பா அம்மாட்ட சொல்லிரு பாப்போன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. If you ask the children over here, you can surrender and submit everyone to your parents, they would say no. சொல்ல வேணாங்கிறது விருப்பம் இல்ல, பயம். It is not that they don't want to say, but it is about fear. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காததான் பண்றேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். Because they knew they are doing the things which is hated by their parents. அப்ப பிடிக்காததை பண்ணனா மறைக்க ஆரம்பிக்கிறோம். We started hiding things which is not liked by our parents. பயப்பட ஆரம்பிக்கிறோம். We started fearing about. ஏன் அந்த பயம் கூட தேவன் மேல இல்ல? Why this fear is not upon God at least? ஆவிகளின் தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த தேவனிடத்தில் இன்னும் ஏன் பயம் வரல? Why you don't have any fear over the God who is the father of all the spirit? நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் இந்த ஆவியின் தகப்பன் ஒரு நாள் கணக்கு கேட்பார்னு ஏன் அந்த பயம் வரல? All my sins are accountable by this father of spirit. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உன்னுடைய சிந்தைகளின்படி எண்ணங்களின்படி எல்லாம் நட, ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். The one thing is sure, you can walk by your own thoughts, walk by your own willing, but for all this God will judge you. ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாக காக்க வேண்டும். So you should keep your body, your spirit, your soul blameless. உங்க ஆவி குற்றமற்றதா இருக்குதா? Whether your spirit is blameless. ஸ்தேவானை போல ஒப்படைக்க தயாரா இருக்கிறீங்களா? Are you ready to surrender your spirit like Stephen?
அப்போ உங்களுடைய ஆவி ஒப்படைக்கத்தக்க தகுதி உடையதாக நீங்க ஓடணும். Therefore, you should run according to surrender your spirit to the God blameless. உங்க ஆத்துமா எப்படி இருக்கு? How is your soul? ஆத்துமா என்பது எங்கிருந்து வருது? How the soul come from? Where the soul come from? மண்ணை எடுத்துட்டாரு, ஜீவ சுவாசத்தை ஆவியை ஊதிட்டாரு, ரெண்டுமே சேர்ந்து ஆத்மாவா மாறிடுச்சு. He took the sand, he breathed the spirit, he breathed the life of spirit. Both are together and they became soul. எந்த நேரத்திலையும் மண்ணுக்கு போயிடலாம், ஆவிக்கு போயிடலாம், ஆத்மாவை படுக்க போட்டு வச்சுப்பாரு. At any time, the sand will go back to sand. At any time, the spirit will go to the God, but the soul will be sleeping. ஏன்? ஆத்மா தான் ஒட்டுமொத்தத்துக்கும் காரணமே. Why? The spirit is the reason for everything. ஆவியோடும் மாம்சத்தோடும் போராட வேண்டிய பொறுப்பே ஆத்மாவுக்கு தான் இருக்கு. The responsibility of struggling with body and spirit is for soul. ஏன்னா ஆவிக்கு பேர் இல்லை, ஆத்மாவுக்கு பேர் இருக்கு. Because the spirit doesn't have any name, but the soul has a name. மண்ணு கீழே விழுந்து போயிடலாம், ஆனா ஆத்மாவை விட மாட்டாரு. The sand may fall down, but he will not leave the soul. ஏன்னா இந்த ஆத்மாவை வச்சு தான் என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பாரு. Because you will be judged by the soul. இப்ப ஆதாம்ங்கிற ஆத்மா ஜீவ ஆத்மாவானான், ஆத்மா ஆயிட்டான். Now the Adam became the living being called Adam. நமக்கு தெரிஞ்சா இந்த ஆத்மாவுக்கு பூசை தான் தெரியும். What we know, all we know, the sanctuation of the soul. ஆத்மானாலே செத்த பாவியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். We are all thinking soul means the dead one. உயிரோட இருக்க நம்ம தான் அந்த பாவி, அந்த ஆத்மா. All the living being, we are all that soul. யாத்திராகமம் 16 வாசிங்க. Let us read the book of Exodus chapter 16:16. யா கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். அல்லேலூயா. Hallelujah. முன்னாடி நான் செத்தானன்னா எல்லாம் உயிரோட நிக்கிறாரு. மனுஷன்னு சொல்லல, என்ன சொன்னாரு? ஆத்துமாக்கள்ங்கிறாரு. அல்லேலூயா. Previously, if someone is died, it is called for soul. இப்ப இங்க இருக்கக்கூடியதெல்லாம் என்ன? தேவன் முன்னதாக ஆத்துமாக்கள். Who are all sitting over here are the souls from God. உங்களுக்கு ஆத்துமான்னு ஒண்ணு இல்ல, நீங்க தான் ஆத்துமாவே. You don't have soul, but you are the soul. இந்த ஆத்துமா என்கிற நீங்கள் உயிரோட இருக்கணும்னா தேவன் ஒரு ஆவியை தரணும், இந்த உலகம் ஒரு மண்ணை தரணும். For the soul, you have to be living. You have to be a living being. God should give you a spirit, and this world should give you sand. இந்த உலகம் தந்த மண்ணுக்காகவே நீ வாழ்ந்து மண்ணையே இச்சித்தேனா நீ மாண்டு போவேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. If you live for the sand which is given by this ground, you will be died. தேவன் கொடுத்த ஆவியை வச்சு இந்த சரீரத்தை வென்றுட்டேனா நீ பரலோகம் போயிடுவேன்னு வேதம் சொல்லுது. If you win over this body which is by the spirit which is given by God, you may go to heaven. தேவனும் சாத்தானும் ரெண்டு விஷயத்தை உன்கிட்ட கொடுத்துட்டாங்க, போராட வேண்டியது நீதான். Both God and Satan gave two things to you, but it is your duty to be struggling. தேவன் அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆத்துமாக்கள் என்று சொன்னது போல இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஆத்துமாக்கள் தான். Like how God says all those people as a soul, all those people who are sitting here are souls. இந்த ஆத்துமாக்கள் இரண்டால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த உலகத்திற்குரிய சரீரத்தினாலும் தேவனுக்குரிய ஆவியினாலும். All these souls are connected by two things. The first thing is they are connected by the body of this world, and second thing they are connected with the spirit of God. உங்களிடத்தில் மாம்சம் குறைய குறைய நீங்க ஆவியில் ஏறெடுக்கப்பட்டு தேவனோடு போயிருவீங்க. When the sand of you is getting decreased, you will increase by your spirit and you will go to God. எலியாட்ட மாம்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். For Elijah, his body, his flesh was decreased and he was taken by God. ஏனோக்ட மாம்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அவன் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். And for Enos the same was happened. உங்களிடத்தில் எப்பொழுது மாம்சம் என்கிற உலக பாவங்கள் குறைகிறதோ அப்பொழுது தேவன் உங்களை எடுத்துக்கொள்வார். But for you, when all these valid deeds called sin is decreased, you will be taken. அபிஷேகம் பண்ணி விடுகிறார் சிம்சோனை, அவனிடத்திலிருந்து ஆவி குறைகிறது, அவன் செத்து மண்ணுக்கு திரும்புகிறான். He anointed Samson, but his spirit was decreased, he died and he was taken. இன்னைக்கு உங்கள்ட்ட ஆவி கூடிக்கிட்டு இருக்குதா இல்ல மாம்சம் கூடிக்கிட்டு இருக்குதா? What is getting increased in you, whether the body or the spirit? ஆவியில் வளர்கிறீர்களா இல்லை என்றால் இவ்வுலக மாம்ச பாவத்தில் வளர்கிறீர்களா? Whether you are growing up by spirit or whether you are growing up by body, the sin.